ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட் எடுத்த வீடியோ தாங்க. ஸோ நாங்களும் எங்கள் தம்பி ஃபேமிலியும் சேர்ந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். அன்றைக்கி நைட்டு வந்து அத்தை வந்து சாம்பார் தான் வச்சிட்ருக்காங்க. வெளியே வந்து சாதம் வச்சுருக்காங்க விறகடுப்பில். சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குல்ல, புக் பண்ணால் 1 மாதத்துக்கு அப்புறம் தான் வருமா. அதில் உள்ள சாம்பாரை வச்சுட்டு வெளியே சாதம் வச்சிட்ருக்காங்க. இது எங்கள் மாமாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்குறது அண்ணனும் என்னோடய ஹஸ்பண்டும் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தலையை கீழே விட்டுட்ருக்காங்க. ஸோ அத்தை வந்து எப்படின்னா எங்கள் அப்பாவோட தங்கச்சிங்க. ஒரு அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்தால் நாங்கள் எந்த வேலையும் பார்க்க மாட்டோங்க. 3 நேரமும் சாப்பாடு எங்கள் கைக்கு வந்துடும். சும்மா அந்த எடுபிடி வேலை தாங்க. ஒரு வெங்காயம் நறுக்கி கொடுக்குறது, பூண்டு நறுக்கி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்ருப்போம். மித்த வேலையெல்லாம் எங்கள் அத்தையே பார்த்துருவாங்க. நான் இவங்க வீட்டில் இருந்து தான் வளர்ந்தேன். என்னை இவங்க தான் படிக்க வச்சாங்க, வளர்த்துனாங்க. +2 வரைக்குமே நான் இவங்க வீட்டில் இருந்து தான் படித்தேன். ஸோ எல்லா வேலையும் அவங்க முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கிட்ட சைடில் வந்துட்டு ஒரு பக்கம் அப்பளம் பொரிக்க பொரிக்க என் தம்பி வந்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கியாங்க. ஸோ மீதி இருந்த கொஞ்சம் அப்பளத்தை வந்து நான் பொரிக்கிறேன்ட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. அப்பளம்லாம் பொரிச்சாச்சு. அதே நிறைய கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சாம்பார் வேலை முடிச்சாச்சுங்க. எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலினால பெரிய பாத்திரத்தில் சாம்பார் வச்சுருக்கோம். அத்தை ஃபேமிலியே பெரிய ஃபேமிலி, இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 ஃபேமிலி சேர்ந்துருக்கோம்ல, அதனால. அவ்வளோதாங்க, சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து வெளியே உட்காந்து சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.